ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 35 வருடங்களுக்கு முன்னாடி நவராத்திரி நிறைவில் ஸ்ரீ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மகாபெரிவா வழக்கமான ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடித்ததுக்கப்புறம் தனியாக சரஸ்வதி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஒரு வைதிகர் பூஜா கல்ப புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு படிச்சுட்டு வந்தார். வரிசையாக சங்கல்பம், ஆவாகனம், பிராண பிரதிஷ்டை, அங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு நமகாவுக்கும் ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார் பெரியவா. ஓம் பிரம்ம ஜெயாயை நமகன்னு வைதிகர் படித்தார். மகாஸ்வாமிகள் கையில் எடுத்த புஷ்பம் சரஸ்வதியோட சரணங்களை அடையாமல் அப்படியே சுவாமிகளோட கையில் அந்தரத்தில் நின்றுது. அஷ்டோத்திரம் சொல்லி கொண்டிருந்தவர் மறுபடியும் ஓம் பிரம்ம ஜெயாயை நமகன்னார். புஷ்பம் அப்பவும் கையிலேருந்து புறப்படலை. திரும்ப திரும்ப அந்த நாமாவளியை அதே மாதிரி அவர் சொல்ல பெரியவா புஷ்பத்தோட உயர தூக்கிய கையோட சித்திரம் மாதிரி அசையாமல் நிற்க எல்லாருக்கும் கவலையாயிடுத்து. என்ன தப்பு நடந்ததுன்னு புரியாமல் எல்லாரும் தத்தளிச்சா. விஷயம் பெரிய மேனேஜர் விஸ்வநாத ஐயர் வரைக்கும் போயிடுத்து. அவர் பூஜை மண்டபத்துக்கு வந்தார். மறுபடியும் படிங்கோ. வைதிகர் மறுபடியும் ஓம் பிரம்ம ஜெயாயை நமக அப்படின்னு சொல்ல புஷ்பம் பெரியவா விரல் நுனியிலேயே நின்றுருந்தது. நல்ல காலமாக பக்கத்தில் இருந்த இன்னொரு வித்வான் ஓம் பிரம்ம ஜாயாயை நமக அப்படின்னு திருத்தி சொன்ன உடனே பெரியவா கையில் இருந்த புஷ்பம் கலைமகளோட திருவடியை அடைஞ்சிது. இந்த 2 நாமங்களில் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கலாம். பிரம்ம ஜெயாயை நமகன்னா பிரம்மாவை ஜெயித்தவளுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். பிரம்ம ஜாயாயை நமகன்னு ஒரு கால் போட்டு சொன்னால் பிரம்மாவின் பத்தினிக்கு நமஸ்காரம்னு பொருள். பெரியவா இயந்திர கதியில் பூஜைகளை பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம். முழு மனசையும் பூஜையில் செலுத்தி பொருள் உணர்ந்து பூஜை பண்ணுறாருங்கிறதுக்கு இதுதான் சான்று. பிரம்ம ஜெயாவோ ஜாயாவோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் பெரியவாளை ஓம் சரஸ்வதி ஜெயாய நமக என்று நாம் சரணாகதி பண்ணிட்டா விதைகள் எல்லாமே தானே வருந்தானே. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். மகாபெரிவா அருள்வாக்கு. குழந்தை குறும்பு செய்தால் பெற்றவர்கள் கட்டி போடுகிறார்கள். நம்மிடம் ஆசை என்னும் குறும்பு இருப்பதால் நம்மை இறைவன் கட்டி போடுகிறான். எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் உண்மையாக இருப்பவனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். உண்மையாக இருப்பவன் இறைவன் மட்டுமே. நம் சொந்த கஷ்டத்திற்கு நடுவில் சமூக சேவையெல்லாம் தேவையா என்ற எண்ணம் கூடாது. சேவை செய்வதால் சொந்த கஷ்டத்தை மறக்க வழி உண்டாகும். நெருப்பில் விட்ட நெய் தீயை அணைக்காமல் மேலும் வளர்க்கவே செய்யும். அதுபோல மனதில் எழும் ஆசையும் மேலும் வளரவே செய்கிறது. தர்ம வழியில் நடப்பவனை பிராணிகள் கூட ஆதரிக்கும். அதர்ம வழியில் நடப்பவனுக்கு உலகமே எதிரிதான். நம்முடைய துன்பத்தையே நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மை விட துன்பப்படுபவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். யார் மீதும் கோபப்பட நமக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் உலகில் தப்பே செய்யாதவர் என்று ஒருவர் கூட இல்லை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.